Hello friends, welcome to Udaya channel recipes. போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ரசமலாய் கேக் ஆர்டர் கொடுத்துருந்தவங்க தான் இந்த சாக்கோ ட்ரஃபிள் கேக்கையும் எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்கன்னு. இந்த கேக்கை நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஒரு கேக் போர்டில் கொஞ்சமாக சாக்லேட் கனாஷ் சேர்த்துட்டு அதில் ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டு அதை சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கிறேன். மற்ற கேக் லேயர்ஸை வெட் பண்ணுற மாதிரி இதில் நிறைய சுகர் சிரப் சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்து வெட் பண்ணிக்கணும். அடுத்து இதுக்கு மேலே சாக்லேட் கனாஷை சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். 2 பங்கு சாக்லேட்டும் 1 பங்கு விப்பிங் க்ரீமும் சேர்த்து இந்த கனாஷை ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். இதே மாதிரி செகண்ட் லேயர் கேக் வச்சுட்டு அதில் சுகர் சிரப்பும் சாக்லேட் கனாஷையும் சேர்த்துக்கிறேன். கேக் லேயர்ஸுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இந்த கனாஷை நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்படி இருந்தால் தான் லேயர்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து 3rd லேயர் கேக் வச்சுட்டு இதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கிறேன். அதே கனாஷ் வச்சு சைட்லையும் லைட்டாக கவர் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த கேக்கையும் சாக்லேட் கனாஷையும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கனாஷ் பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ சைட்லலாம் நல்லா கவர் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். சைடில் நல்லா கவர் பண்ணதுக்கப்புறமா கனாஷை கேக்குக்கு மேலே சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். சாக்லேட் கனாஷ் வச்சு நல்லா கவர் பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியில் எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் இதுக்கு மேலே சாக்லேட் கனாஷ் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே ரெடி பண்ணி எடுத்திருந்த கனாஷோட கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் சேர்த்து சூடு பண்ணி எடுத்தோன்னா இந்த கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். கனாஷ் வச்சு கேக்கை நல்லா கவர் பண்ணதுக்கப்புறமா போர்டில் வடிஞ்சு வந்திருக்க கனாஷ் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பைப்பிங் பேக்கில் எல்லோ கலர் விப்டு க்ரீம் சேர்த்துருக்கேன். இதை வச்சு இந்த கேக்குக்கு மேலே எழுத வேண்டியதை எழுதிக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா திக்காக்கி எடுத்துருக்க சாக்லேட் கனாஷை பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி அதை வச்சு கேக்கை நல்லா டெக்கரேட் பண்ணிக்கிறேன். கேக்கோட சைட்லேயும் இதே மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துட்டு சாக்லேட்ஸ் வச்சுட்டு இந்த கேக்கோட டெக்கரேஷனை முடிச்சுக்கிறேன். இந்த கேக்கை ஆர்டர் கொடுத்துருந்தவங்களுக்கு இந்த கேக் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஃபீட்பேக்கை நான் போன வீடியோலேயே உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அவ்வளோதாங்க, சாக்கோ ட்ரஃபிள் கேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.